என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், நாம் என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் நம்ம தியானித்து வருகிறோம். இது மௌனமாக இருக்கும் காலமல்ல, இது பேச வேண்டிய காலம். இது பயந்து ஒழிய வேண்டிய காலமல்ல, இது செயல்பட வேண்டிய காலம். இது சேகரிக்கும் காலமல்ல, இது செலவிடும் காலம் என்பதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, இது எப்படிப்பட்ட காலம்? காலம் சமீபமாக இருக்கிறது. ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ்வோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 1 அதிகாரத்தின் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகாய் 1:4. இந்த வீடு, ஆலயத்தை குறித்து சொல்றாரு, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தீங்களா? இந்த வீடு பாழா கிடக்குது, நீங்க மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? சில நேரம் நம்ம அதிகமாக நம்ம வீடுகளை இன்னும் டெக்கரேட் பண்ணுவதிலையும், அதை நம்ம ஏதாவது செய்யலாம், கொஞ்சம் காசு இருக்குது, இன்னும் கொஞ்சம் உடைச்சி எதாவது செய்யலாமா, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது செய்யலாமா? செய்யுங்க. நீங்கள் குடியிருக்கிற வீடு, நாம் குடியிருக்கிற வீடு, நாம் அதை அழகாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும், தப்பே இல்லை. ஆனால் மறந்துடாதீங்க, தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும்போது இந்த காலத்தில் நாம் மச்சுப்பாயப்பட்ட வீட்டில் ஒருவேளை அதில் சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலமோ? இது சுகபோகமாய் வாழும் காலம் அல்ல. நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோனில் செட்டில் ஆயிட்டோம். கம்ஃபர்ட் ஜோனில் நிறைய நேரம் நம்ம அப்படி வாழ்ந்து பழகிட்டோம். உண்மையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் இந்திய தேசத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் கட்டப்பட வேண்டிய இடங்கள் உண்டு. சில இடங்கள்லாம் நான் பார்க்கும்போது வருத்தப்பட்டது உண்டு. ஒருவேளை தெருவுக்கு 5 ஆலயங்கள், நல்லது, தவறில்லை. ஆனால் இன்னும் இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட 2500 மக்கள் இனங்கள் சந்திக்கப்பட வேண்டிய பயங்கரமான ஒரு தேவையுள்ள காலகட்டத்தில் வாழ்கிறோம். யோசித்து பாருங்களேன், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை அறிந்தவர்கள், அவருக்காக வாழ விரும்புகிறவர்கள் நிச்சயமாக இதற்குரிய பதிலை கொடுத்து தான் ஆகணும். தேவன் எனக்கு கையில் காசு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு செல்வங்கள் இருக்குது, ஸோ நான் இன்னும் என்னுடைய லைஃப்பை லக்ஸரியாக்குவதற்கு நான் முயற்சி பண்ணுவேன் என்றால் தேவனுடைய ஆலயம் இன்னும் பாழாய் கிடக்கிறது. யோசித்து பாருங்கள், நம்ம ஒரிசா பக்கத்துலலாம் போகும்போது கிட்டத்தட்ட 400 கிராமங்கள் அந்த பார்டரில், ஆலயமே இல்லை, ஒரு ஆலயம் இல்லை. யோசித்து பார்த்தீங்களா? கர்நாடகாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் 40 கிலோமீட்டருக்கு ஒரு சர்ச்சில், நம்ம அண்டை மாநிலமாகிய கர்நாடகாவில் பல கோடிகளை கட்டி சில நேரங்களில் இன்னும் பெருசாக கோபுரம் கட்டலாமான்னு யோசித்து கொண்டிருக்கிற சிலரை பார்க்கும்போது நான் வருத்தப்படுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இன்னும் எவ்வளவு பெரிய தேவைகள் உள்ள தேசத்தில் வாழ்கிறோம், ஆனால் நான் எப்படி இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிறேன், எவ்வளவு லக்ஸரியாக நான் வாழ்கிறேன், ஆனால் நான் இன்னும் எவ்வளவு சம்பாதிக்கலாம், சேர்க்கலாம், இன்னும் எப்படி சுகபோகத்தை அனுபவிக்கலாம் என்பதில் நான் ரொம்ப கவனம் வச்சுருக்கிறேன். என்னை மன்னியும். யோசித்து பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க. மறைந்த பேட்ரிக் ஜாஷுவா அங்கிளோடு ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னை ரொம்ப அசைக்க பண்ணியது. ஒருவேளை அது இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு தோணலாம். அவங்க சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது ஃப்ளைட் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள்லாம் போங்க, எனக்கு ஒரு ட்ரெயின் கொடுத்துருங்க, நான் ட்ரெயினில் வந்துடுறேன். இல்லை அங்கிள், நம்ம உடனே போயிடலாம், நான் ஒரு நாளைக்கு முன்னால் கிளம்பி அங்கே வந்துடுறேன், பரவாயில்ல. இல்லை அங்கிள், ஃப்ளைட்டில் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் இல்லை, என்னை விட வயதானவங்க, என்னை விட முடியாதவங்க, என் மிஷினரிமார்கள் ட்ரெயினில் போகும்போது என்னுடைய கடைசி மிஷினரி ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் நான் ஃப்ளைட் ஏற மாட்டேன். அவர் சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப அசைத்தது. சிம்பிள் மேன். தேவனுடைய பிள்ளைகளே, அவசரத்துக்காக விமானத்தை பயன்படுத்துகிறோம், ஆனால் அவங்க மனசில் விழுந்த அந்த ஆழமான அந்த விதை, யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய சுகபோகங்களுக்கு நாம் இடம் கொடுத்துட்டோம். அதனால் நம்ம அந்த விட்டு வெளியே வருவதற்கு, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வருவதற்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். நம்மளால் முடியல. நம்மளால் அப்படி வாழ முடியுமா? என்ன தியாகம் பண்ண போகிறீங்க? நம்ம இந்திய தேசத்திற்காக என்ன தியாகம் செய்ய போகிறோம்? யோசித்து பாருங்கள். ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக நீங்கள் என்ன தியாகம் செய்ய போகிறீங்க? ஒரு கூட்டத்தில் ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த, அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு தேவ மனிதர் பிரசங்கித்து கொண்டிருந்த போது அவர் சொன்னார், இந்த ப்ராஜெக்டுக்காக
நாங்கள் அந்த தேசத்தில் பல ஆண்டுகள் இருக்கோம். எங்கள் தேசத்தில் எத்தனையோ குடும்பங்கள் காலையில் ஒரு டைம் காஃபியை ஸ்கிப் பண்ணி அதை உண்டியலில் போட்டு அதை தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ணுறோம். எத்தனையோ குடும்பங்களுடைய சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங்ஸ். யோசித்து பாருங்களேன், நம்ம என்ன ஸ்கிப் பண்ண முடியும்? என்னத்தை ரைட் ஆண்டவரே, இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன், இதை நான் உமக்காக கொடுத்துறேன். சில நேரம் லெந்து காலங்களில் நான் கறி சாப்பிட மாட்டேன், அதை பண்ண மாட்டேன். ஓகே, அது உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. ஆனால் அந்த பணத்தை சேகரித்து வைத்து என்ன செய்கிறோம்? ஃபாஸ்டிங் இருங்க, தப்பில்லை. ஃபாஸ்டிங் டைமில் இன்றைக்கி நான் இருந்தால் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ருப்பேன், என்ன செலவு பண்ணியிருப்பேன், அந்த செலவை நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கட்டும். நீங்கள் தீர்மானிக்கலாம். ஒரு நாள் ஒரு டைம் அந்த காஃபியை நான் ஒதுக்குறேன், அந்த காஃபியுடைய பணத்தை நான் ஆண்டவர் கொடுக்குறேன். எந்த ஊழியத்துக்கு கொடுத்தாலும் சரி. தேவனுடைய பிள்ளைகளை, இது தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும்போது நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் வாழ்வது எத்தனை ஒரு அபத்தமான காரியம். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். சங்கீதம் 132:2-3 நான் வாசிக்கிறேன். அவன் தாவீது சொல்றார், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இந்த மனப்பாடம் பண்ணலாமா? 4 வசனம், என்னை கோபித்து கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த வசனங்களை இன்றைக்கி மனப்பாடம் பண்ணலாம். 132:2-3-4-5 4 வசனம்தான், சின்ன சின்ன வசனம்தான். படித்து ஒப்பிச்சுட்டு அறிக்கை பண்ணிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அவன் தாவீது, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். ஜெபிக்கலாமா? பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க, தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நல்ல தாப்பனே, நாங்கள் தீர்மானித்து எங்களுடைய லக்ஸரியான லைஃப்பை உமக்காக, ஆலயங்களுக்காக நாங்கள் விட்டு கொடுத்து, சுவிசேஷத்திற்காக அர்ப்பணித்து நாங்கள் வாழ கிருபை தாரும். நிறைய நேரம் கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்ந்துட்டு ஆண்டவரே அதையே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம்னு சொல்லி அனுபவிக்க தெரியுது. ஆனால் ஒரு முறை கூட சுவிசேஷம் கேட்டுதாத ஜனங்களுக்கு நாங்கள் இன்னும் ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல நாங்கள் தவறி கொண்டிருக்கிறோம். அதற்காக இன்வெஸ்ட் பண்ணவும் நாங்கள் தவறிட்டுருக்கிறோம். எங்களை மன்னியும். இந்த நாட்களிலே காலத்தை குறித்து நீர் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். செயல்படுகிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பேசும், இடைப்படும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.